நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒன்றும் இல்லை மக்களே, நம்ம கடைசியாக பேசணும்ல இந்த பல்லாவரம் மலை ரொம்ப பழமையானது. அங்கே இருக்கக்கூடிய ஸ்- சார்னேட் அப்படின்னு ஒரு வகை கிரானைட் அங்கே இருக்குதுன்னு சொன்னால அந்த மலை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த மலை வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்த ஒரு மலை. இங்கே கிட்டத்தட்ட நான் இங்கே ஒரு 30 வருஷமாக இருக்கிறேன். எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த தலைமுறை வந்து இந்த மலையை ரொம்ப ஒரு அற்புதமாக அவங்களுடைய ஒரு அஹ், வாழ்க்கைக்கான ஒரு நிலமாக பார்த்த ஒரு காலம் இருக்குது. இப்போது இந்த சமூக விரோத நடவடிக்கைகள் அதிகமாக, அதாவது கஞ்சா போன்ற சில கூடிய போதையால் இளைஞர்கள் அங்கே ரொம்ப அந்த இடத்த நாஸ்தி பண்ணுறதுனால இப்போ அங்கே யாரையும் அலோடு பண்ணாமல் இப்போ பார்ப்பதற்கு ஒரு பசுமையான ஒரு சூழலாக இருக்குது. எங்களுக்கு நிறைய நினைவு இருக்குது அதில். இங்கே இருக்கக்கூடிய பல்லாவரம், குறிப்பாக அந்த மலை அடிவாரத்தில் வாழக்கூடிய எங்கள் நண்பர்களுக்கு, ஏன் அதுக்கு இப்போ கடைசியாக ஃபுட்பால் ஆடுறது அளவுக்கு கிரவுண்ட்லாம் கூட மேலே ரெடி பண்ணாங்க. இருந்தாலும் இந்த சமுதாய அந்த சில தேவையில்லாத சில விஷயங்கள் இருக்குல்ல, அந்த கஞ்சா போன்ற விஷயங்கள், அதனால இங்கே இருக்கக்கூடிய பெரிய சந்தோஷத்துக்கு எடுத்து இப்போ நாங்கள் அந்த இடத்துக்கு போக முடியாத ஒரு நிலை இருக்குது. உலகின் மிக பழமையான மலையை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இமயமலை விட ரொம்ப அழகான மலை இது. அவ்வளோ நினைவுகள் இருக்குது. நல்ல மழையிலலாம் நாங்கள் ஆட்டம் போட்டிருக்கோம். அதுக்கு பின்னாடி ஒரு வெட்டுப்பள்ளம் இருக்குது, அதில் நாங்கள் குளிச்சிருக்கோம். அங்கே இருக்கக்கூடிய அந்த தேன் கூட கழுத்துக்கு அடிச்சுட்டு அங்கே அந்த தேனி எங்களை நோக்கி வரும்பொழுது மறுபடியும் நாங்கள் தண்ணியில் போய் மூழ்கி இந்த மாதிரியான எவ்வளோ நினைவுகள் இருக்குது. பல்லாவரம் மலை எங்களுடைய மலை. நன்றி.